வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் தொடர்பாக சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம். அதாவது விவசாயத்துக்காக தமிழக அரசு இலவச மின்சாரம் வழங்குகிறது. அதற்குண்டான தொகையை வேளாண் துறை கோடிக்கணக்கான ரூபாயை மின்சார வாரியத்துக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சிலர் இதனை முறைகேடாக பயன்படுத்தி வருவதால் இலவச மின் இணைப்புகளின் உண்மைத்தன்மையை கண்டறிய கள ஆய்வில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. விவசாயத்தை ஊக்குவிக்கவே இந்த இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக மின்சார வாரியத்துக்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாகவே வழங்குகிறது. தற்போது வரை 23,56,000 விவசாயிகளுக்கு விவசாய மின் இணைப்புகள் பயன்பாட்டில் உள்ளன. ஒரு இணைப்புக்கு வருடத்துக்கு 30,000 ரூபாய் வீதம் செலவாகிறது. இலவச மின்சாரத்தால் வேளாண் துறைக்கு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 7,280 கோடி ரூபாய் செலவாகிறது. ஆனால் ஒரு சிலர் விவசாய இணைப்பை பெற்றுவிட்டு அந்த மின்சாரத்தை விவசாயம் அல்லாத வேறு பணிகளுக்கும் பயன்படுத்துவதாக புகார்கள் கிளம்பியவாறே உள்ளன. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து பல 100 ஏக்கர் நிலங்களை வாங்கியிருக்கின்றன. அரசு வழங்கும் இலவச மின்சாரத்தை அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் நிலங்களில் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிகிறது. மேலும் விவசாயத்துக்கு இலவச மின் இணைப்பு பெற்றவர்கள் அனுமதிக்கப்பட்ட திறனுக்கு அதிகமாக கண்டென்சர்களை பயன்படுத்தி கூடுதல் மின்சாரம் உபயோகப்படுத்துகின்றனர். ஒரு சிலர் இலவச விவசாய மின் இணைப்பு என பெற்று வர்த்தகம், தொழிற்சாலை போன்றவற்றுக்கும் சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் விவசாய மின் இணைப்பு பெற்று விவசாயத்துக்கு பயன்படுத்தாமல் உள்ள மின் இணைப்புகளை, நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கு வேளாண் துறை செயலர் கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தார். இந்த பணிகளை மாவட்ட வாரியாக சென்று கண்காணிக்க வேண்டும் என்பதால் அதிகாரிகளும் இதற்கெனவே நியமிக்கப்பட்டு உள்ளனர். தற்போது இந்த பணிகள் அனைத்தும் முழு வீச்சில் நடந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் விவசாய மின் இணைப்புகளை நேரடியாக கள ஆய்வு செய்து உண்மையிலே விவசாய பணிகளுக்கு மின் இணைப்பு பயன்படுகிறதா அல்லது வேறு உபயோகத்துக்கு பயன்படுகிறதா என்ற அதிகாரிகள் தீவிர ஆய்வில் உள்ளனர். அத்துடன் மின் இணைப்பு எண், விவசாய பெயர், சாகுபடி பெயர், பரப்பளவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்குமாறு வேளாண் துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இலவச மின்சாரம் தொடர்பாக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.